இது ஒரு புது உலகம் இல்லையா அரசியல். ஓகே, ஆமா. அதனால அவரோட கேரக்டர்ல இப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்க நினைக்கிறதெல்லாம் சினிமாவில் நடத்திடலாம், அரசியல் நடத்த முடியாதுங்கிறத அவர் இப்போ உணர்ந்துகிட்டு இருக்காரு. வாழைன்னு ஒரு படம் வந்தது சார், அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல நீங்க படம் சொன்ன தான். மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு. நல்லா ஆனா touching. அதுல நடிச்சவங்க எல்லாம் ஏன் பெரிய அளவுல பேசப்படல? ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு புதுசாக தான் சொல்கிறோம் இல்லையா, நல்ல நல்ல கேரக்டர் கிடைச்சா அவங்க அதுக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடியவங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, உடனே ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ரூமுக்குள்ளே போகிறது, அவங்க பர்சனல் இதை பண்ணுறது செய்கிறது. ஸ்ரீதேவி மேம் ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஆமா. அவங்கள பத்தி ஒரு சில ஸ்ரீதேவி விஷயங்கள். மேம் ரொம்ப டெடிகேட், அவங்கள மாதிரி ஒரு டெடிகேட் பார்க்கவே முடியாது. அதுலேயும் நிறைய டைரக்டர்கள் முதல்ல கதை சொல்கிறது ஒன்று, நடத்துறது ஒன்றா இருந்ததுன்னா அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி பண்ணுறவங்க அந்த சினிமாவுக்கு செய்கிற துரோகம்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணத்தில் தான் கலப்பை மக்களுக்கு ஒன்று தொடங்கியிருக்கேன். அதனால அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஆசையும் வேகமும் கோபமும் எனக்கு இருக்கு. அழைப்பு வந்தால் கண்டிப்பாக போவேன். விஜய் கூப்பிட்டா யார் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. கலப்பை மக்கள் இயக்கமாக என்னுடைய பணி என்றைக்குமே அது தெளிவாக போயிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நாம வந்து நடிகரை பத்தி பேசியிருக்கோம், சினிமாவை பத்தி பேசியிருக்கோம். நடிகைகள் அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் சரி, ஏன்னா அதுவும் நீங்க நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரம்யா கிருஷ்ணன் முக்கியமா, அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன். ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு புதுசாக தான் சொல்கிறோம் இல்லையா, நல்ல நல்ல கேரக்டர் கிடைச்சா அவங்க அதுக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடியவங்க. காசு கூட வாங்க மாட்டாங்க, சில சம்பளம் கூட வாங்காம கூட பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம், ஒரு ராஜமாதா மணி ஒரு கேரக்டர்லாம் அவங்களால பண்ணப்பா. ஒரு பாருங்க, ஒரு வில்லியாக யாரும் நடிக்க ஒத்துக்கலை நிறைய ஒரு படையப்பாவில். அந்த நீலாம்பரி கேரக்டர் இந்த மாதிரிலாம் அவங்க புதுசாக எதுவுமே புதுசாக கிடைச்சுன்னா, நடிப்புக்கு தீனி கிடைச்சுன்னா அதுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன். ஓகே. அதே மாதிரி இப்போ கேரவன் கல்ச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல சார், அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா அதுக்காகவே ஒரு அமௌண்ட் செலவாகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதா நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அது அது எதனால அப்படி ஆகுது? கேரவன் வந்து இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத இதுவாக ஆயிடுச்சு. யாராலையும் அது இனி தடுக்க முடியாது. ஏன்னா கேரவன் இல்லைன்னா ஷூட்டிங்கே நடக்காதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது காலத்தின் சூழலில் உருவாகின, காலம் செய்த கோலமடின்னு சொல்ற மாதிரி காலத்தால் நடத்தப்பட்ட ஒரு இது. நிறைய பேர் என்னென்னா, இப்போ ஒரு ஷூட்டிங் முடிச்சோன்னா வெளியே முன்னால் அழகாக காற்றோட்டத்திலலாம் இருந்து ரசித்து பேசிட்டு, செட்டுகளில் உள்ளவங்க எல்லாம் ஜாலியாக பேசிட்டுலாம் அப்படியே இணையில் இருந்து எல்லாம் பண்ணி ஷூட்டிங்லாம் நடத்தின காலங்கள்லாம் இருக்குது, நானே பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, உடனே ஷூட்டிங் முடிஞ்சோடனே ரூமுக்குள்ளே போகிறது, அவங்க பர்சனல் இதை பண்ணுறது செய்கிறது, அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிடுறது, ஃபோன் பண்ணுறது, இப்படி இந்த கல்ச்சர் மாறிடுச்சு மேடம். இனி இதை வந்து நீங்கள் கேரவன் இல்லாமல் எதுவுமே ஒரு ஷூட்டிங் நடக்காது. உங்களோட படங்கள் எல்லாம் எப்படி சார் கேரவன்லாம் அப்பவுமே அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக இப்போ கேரவன் கொடுத்து தான் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. நம்ம போக்கு ராஜா, ஜெயில், இப்போ இது படம் வர நம்ம தான் பண்ணோம். புலி எல்லாம், புலியிலாம் கிட்டத்தட்ட ஒரு 25 கேரவன் இருக்கும். எல்லாருமே கேரவன் இல்லாமல் யாருமே எதுவும் பண்ண முடியாது. நம்ம கொடுக்கலன்னா அங்கே பிரச்சனை ஆகிடும். அது அந்த பிரச்சனை பண்ணி ஷூட்டிங் இடையில நிப்பாட்டுறதுக்கு இல்லை எதையாவது ஒரு வயிற்று வலின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஈவோ காரணத்துக்காக போயிட்டாங்கன்னா ஷூட்டிங் நின்றுடும். அப்போ ஒரு கேரவனுக்காக ஷூட்டிங் நிற்கிறத நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். அதனால வேற வழி இல்லாமல் ஆயிடுச்சு மேடம். ஓகே. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் புலி படத்துல பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோடும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏதாவது ஒரு வித்தியாசம்? கமல் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ இப்போ இவங்களை வச்சும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ என்ன வித்தியாசம் வந்து நீங்க பாக்குறீங்க? ஏன்னா பொதுவா அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆட்டிடியூட் ஹீரோயின் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, அந்த மாதிரி ஆட்டிடியூட் அப்படிதான் இருப்பாங்களா? இல்லை, அவங்க ஒரு ஜாலியான ஒரு காமெடியாக தான் வருவாங்க. வந்தாலே இது சார் இது எப்படி இருக்குங்க, அந்த பூவை பாப்பா பூவை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு ஒரு அது கமல் சாருடைய அந்த டேலண்ட் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல. நல்ல டேலண்ட், நல்ல கேரக்டரு, எப்பவுமே சிரிச்ச முகத்தோட காமெடியாக பேசிட்டு தான் இருக்கும். ரொம்ப வெகுளித்தனமான பெண், அது ஆட்டிடியூட்லாம் இல்லை. அந்த மாதிரி நல்ல ஜாலியான பொண்ணு, நல்ல சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். நடிக்கணும், பெரிய இடத்துக்கு பெரிய ஆளாகணுங்கிறதெல்லாம் எண்ணங்கள்லாம் இருக்கு, புதுசா சிந்திக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு இருந்த அவர் வந்த காலகட்டங்கள் வேற, அது படி தான் வரணுங்கிற இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு மாற்றங்கள், அவங்க ஒரு பாணி, இவங்க ஒரு பாணி. ஆனா ஒரு ஜாலியான பெண் அது. ஆமா. ஓகே. அந்த படத்துல ஸ்ரீதேவி மேம் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்கள பத்தி ஒரு ஸ்ரீதேவி மேம் ரொம்ப டெடிகேட், அவங்கள மாதிரி ஒரு டெடிகேட் பார்க்கவே முடியாது.
அதுலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. கண்ணாடி முன்னே அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம உள்ளே போகும்போது அப்படி பார்ப்போம். ஒரு நீளம் அந்த அந்த படத்தில் ஒரு கேரக்டர் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி அதை உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அதையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு இன்னும் பெரிய கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமோன்னு தான் எனக்கு இது டைரக்டருடைய இதில் அவங்க அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் சின்னதாகிட்டோன்னு எனக்கு வருத்தம் இருந்தது. ஆனால் ரொம்ப டெடிகேட் ஆனாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, தமிழ் மக்களை ரொம்ப நேசித்து பேசுவாங்க. நான் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கணும், எனக்கு கொடுத்து வைக்கலன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க பாம்பேயில் போய் இருக்கனால எனக்கு இந்த தமிழ் ரொம்ப இந்த மண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கே தான் நிறைய வீடுகள் இருக்குது, இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். தமிழ் மக்கள் மீது அவங்க ரொம்ப அன்பும் பாசமும் கொண்டவங்க ஸ்ரீதேவி. ஆமாம். ஓகே. அதே மாதிரி அந்த காலகட்ட நடிகைகள் இந்த காலகட்ட நடிகைகள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு உள்ளவங்க ரொம்ப பக்க கமர்ஷியல் ஆகிட்டாங்க. எல்லாம் எல்லாம் ஒரு டெக்னாலஜி வளர வளர அவங்களுடைய போக்குகள் மனோபாவங்கள் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை. அவங்க அந்த காலத்தில் எல்லாருமே இப்போ எல்லாருமே ஒன்றா இருந்து சேர்ந்து சாப்பிட்றது, காமெடியாக பேசுறது, ஒரு எல்லாருமே ஒன்று ஒரு குடும்பம் போல இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்நியப்பட்டிருக்காங்களோன்னு தோணுது நடிகைகள்லாம். ஆனால் நல்லா தான் ஜாலியாக பேசுகிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் அந்த பக்குவம் அந்த ஒரு ஒரு ஜாலியாக குடும்பத்து மாதிரி இருந்த இது இன்னைக்கு இல்லை. எல்லாருக்கிட்டையும் எல்லா நடிகைகளும் பழகிறது கிடையாது, நெருங்கி போகிறது கிடையாது. அவங்க வந்தால் நடிக்கிறது, அதுக்கு பிறகு அப்படி கட்டாயிட்டு அப்படி போயிடுறது, அப்படி இருக்குது. அந்த காலத்துலலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். சரோஜா தேவி காலகட்டங்கள்லாம் இவங்க எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி நல்லா ஜாலியாக நல்லா எல்லாரு கூடயும் நல்ல ஜோவியலாக இருக்கிறது மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த இது கொஞ்சம் கம்மி தான்ங்கிற போல தோணுது. ஆமாம். ஓகே. அதே மாதிரி ப்ரொடியூசரா இப்போ நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக வராரு அப்படின்னா என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும்? எவ்வளோ நேரம் நீங்க உட்கார்ந்து கதை கேட்பீங்க? அதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் கொடுப்பீங்களா? உங்களோட அவுட்புட் அங்க வருமா, இல்லாட்டி அவங்க நினைக்கிறது தான் வருமா? ஒரு டைரக்டரை சுதந்திரமாக விட்டாதான் அந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கும். கதை கேட்கறதுல நம்ம பல முறை கேட்கலாம், பல ஆட்கள்கிட்ட கேட்கலாம். ஒன்ஸ் ஒரு கதையை கேட்ட பிறகு நம்ம அவங்ககிட்ட ரொம்ப தலையிடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னா ரெண்டோருடைய சொல்கிறதுலையும் குழப்பங்கள் ஆகி நல்ல கண்டென்ட்டு சில விஷயங்கள் நீங்கள் விவாதத்துக்குள்ளே இருக்கலாம். விவாதம்னா கதை டிஸ்கஷன்பாங்களே, அந்த விவாதத்துக்குள்ளே இருந்து நல்ல கருத்துக்கள் ஏதாவது சொல்லலாமே தவிர ஒரு படைப்பாளியுடைய அவங்க நினைக்கிறத நம்ம நிறைய மாற்றிடலாம் செய்யலாம்னு நினச்சா அந்த கதை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் அது கிடையாது. ஒரு கதை கண்டென்ட் அவங்க நல்லா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். அது திறமையாளர்கள்னால் அவங்க நல்லபடியாக எடுத்து தந்துடுவாங்க. அதுலேயும் நிறைய டைரக்டர்கள் முதல்ல கதை சொல்கிறது ஒன்று, நடத்துறது ஒன்றா இருந்ததுன்னா அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி பண்ணுறவங்க அந்த சினிமாவுக்கு செய்கிற துரோகம்னு நான் நினைக்கிறேன். பலர் அப்படி செய்து அவங்க வீழ்ந்து போனதையும் பார்த்துருக்கேன். உண்மையானவங்க என்னென்னா அந்த கதைக்காக சொன்னதை நல்லபடியாக அதை மெருகுப்படுத்தி நல்லபடியாக எடுத்து கொடுத்தா தான் அது சினிமாவுக்கு செய்கிற ஒரு நல்ல செயல். அதை செய்யாதவங்க தோற்று போயிருக்காங்க நிறைய பேர். ஓகே. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாவது இருக்கா? நீங்கள் அடுத்து என்னென்ன? ஆமாம், நம்ம ஒரு நல்ல படம் நானும் டைரக்ட் பண்ண போகிறேன். அதுக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. 9 குரு பார்ட் 2 ஒரு படம் எடுக்க போகிறேன். என்ன படம் சார்? 9 குரு பார்ட் 2. 9 குரு. ஆமாம் ஆமாம். சர்க்காரிய பாடசாலைன்ட்டு ஒரு அரசு பள்ளி சம்பந்தமான ஒரு கதை, ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு கதையை வச்சு ஒரு படம் கதை ரெடி பண்ணியிருக்கேன். 2-3 படம் பண்ணணும்னு ஆசையில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் வெகு விரைவில் அந்த அறிவிப்புகள்லாம் வரும், சீக்கிரத்தில் வரும். ஓகே சார். இப்போ நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புது படங்கள் வருது, இருந்தாலும் ரீரிலீஸ் பண்றது அதை விடவே அதிகமா போயிட்டு இருக்கு. கில்லி படம் நல்லா போச்சு. ஸோ நீங்க வந்து விஜய் சாரை வச்சு புலி பண்ணிருக்கீங்க. இப்போ புலி ஏதாவது ரீரிலீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு? அந்த திட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ டிவியில் வரும்போது அதனுடைய டிஆர்பி ரேட் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து இந்த குழந்தைகள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதனால இப்போ வந்து ஃபேமிலியோட அந்த படம் வந்து அது ஒரு ரசிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த படத்தை கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணணுங்கிற அந்த ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக அது ஒரு வேற ஒரு இன்னும் அதனுடைய அழகுபடுத்தி அது கண்டிப்பாக புலிங்கிற படம் வந்து டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் படம், டோட்டல் ஃபேமிலியோட ரசிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதனுடைய வேலைகளை அடுத்த கட்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. விஜயை வந்து நீங்க நடிகரா நிறைய பார்த்துருக்கீங்க. அவரோட வளர்ச்சியில நீங்க நிறைய பங்கு வகிச்சிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு அவர் அரசியல்ல போயிருக்காரு, ஒரு முழு நேர அரசியல்வாதியா மாறி இருக்காரு. எப்படி இருக்காரு இப்போ நடிகராகவும் அரசியல் தலைவராகவும்? என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? நடிகராக இருக்கும்போது அவர் வந்து சினிமான்ட்டு இருந்தார், சினிமா சம்மந்தப்பட்ட அந்த மூட்லேயே இருந்தார். இப்போ மூடு மாறி இருக்கு கொஞ்சம். இப்போ வேற ஆட்கள்லாம் பார்க்குறாங்க. இது ஒரு புது உலகம் இல்லையா அரசியல். அதனால அவரோட கேரக்டர்ல இப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க நினைக்கிறதெல்லாம் சினிமாவில் நடத்திடலாம்,
அரசியல் நடத்த முடியாதுங்கிறத அவர் இப்போ உணர்ந்துகிட்டு இருக்காரு. ஓகே. அதுதான் உண்மை. சினிமா உலகம் வேற, அரசியலுங்கிறது வேற. ஓகே. சினிமா வந்து உதாரணத்துக்கு சினிமாவும் சொர்க்கம்தான், அரசியலும் சொர்க்கம்தான் அவருக்கு. ஆனால் ரெண்டுலேயும் வேற வேற ஆட்கள் இருக்காங்கிறதான் உண்மை. இதுக்கும் அவர் பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கார், தன்னை தானே பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். புலி படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு சில காட்சிகள்லாம் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க, டெலீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சேர்க்கலை அப்படின்னு. இனி வரக்கூடிய ரீரிலீஸில் அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி போடுவீங்களா, இல்லை அப்போ எப்படி இருந்ததோ அதே அப்படியே மாற்றி போடுவீங்களா? இல்லை, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு இதை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அதில் அதை பார்க்காதவங்க, ரசிக்க முடியாதவங்க நிறைய, ஸ்ரீதேவி போர்ஷன் அதெல்லாம் நிறைய இருக்குது. அதில் அதெல்லாம் நம்ம திரும்ப கொண்டு வந்து அவங்களுக்கு ரசிக்க முடியாத விஷயங்கள் அதில் இருக்குது. டெலிட் பண்ண சீன்கள்லாம் இருக்குது. அதை நம்ம ஒரு போர்ஷனாக நம்ம கொடுக்க ஐடியா பண்ணிட்டு தான் இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம அதை கொடுப்போம். ஒரு பாட்டு அதில் டெலீட் பண்ணோம், அதையும் நம்ம கொடுக்க ஐடியா இருக்குது. அந்த மாதிரி படம் எடுத்துட்டு அதை டெலீட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அந்த காலகட்டத்தில் இது கொஞ்சம் போர் அடிக்குமோ, இதில் ஏதாவது காரணங்களுக்காக நம்ம அந்த டைமில் அதை பண்ணிவிடுவோம். ஆனால் அதுவே அது நல்லா தான் இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், அதனால் திரும்ப நம்ம கொடுக்கும்போது இவ்வளோ நல்ல விஷயத்த எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு இப்போ சிலது அப்படி பிடிக்குது நிறைய. அதனால் அந்த இதை நம்ம கொண்டு வரலான்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இப்போ லாஸ்டா வந்த படங்கள்ல நீங்க பார்த்து ரசிச்ச படம் எது? ரப்பர் பந்து. ரப்பர் பந்து. அதே மாதிரி வாழைன்னு ஒரு படம் வந்தது சார், அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு. ஆனா அதுல நடிச்சவங்க எல்லாம் ஏன் பெரிய அளவுல பேசப்படல, அவ்வளவா வளரலையா? வளரலன்னா அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம், சிறந்த படம் தான். அதான் சில படங்கள் வந்து அதான் சொல்றோம்ல, கமர்ஷியலாக ஏதோ அந்த கமர்ஷியல் ஆட்கள் கண்ணுகளில் படாமல் போயிருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு அந்த அந்த கேரக்டர்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்சவோ இல்லை சினிமாவுக்கு பிடிச்ச கேரக்டராகவோ இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கலாம். ஆனால் வாழை நல்ல படம், அவ்வளோதான். ஆமாம், இப்போ நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாரும் வந்து அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு சிலர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு தாட் இருக்கா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு? அப்போ நான் அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணத்தில் தான் கலப்பை மக்களுக்கு ஒன்று தொடங்கியிருக்கேன். தொடங்கி மக்கள் இயக்கம் அதை வச்சு தொடங்கி தான் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, கோயம்பேட்டில் ஒரு பெரிய ஒரு அங்கே நடைபாதை வியாபாரிகளுக்கு, பெண் வியாபாரிகள், அவங்களுக்கு கொடை இல்லாதவங்களுக்குலாம் அதெல்லாம் நிறைய இன்னைக்கு பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். தள்ளுவண்டிகள் பண்ணி கொடுத்துருக்கேன். இது நான் ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்கேன். எங்க மட்டும் இல்லை, பல பள்ளிகள் கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 40 அரசு பள்ளிகள், கலையரங்கங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். சும்மா வெறுமனே பேச்சு கிடையாது, நீங்கள் அங்கெல்லாம் கல்வெட்டுகளே இருக்குது. சும்மா ஒரு சாதாரணமான சொந்த ஊர் அந்த சைடு. அதனால அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஆசையும் வேகமும் கோபமும் எனக்கு இருக்கு. அது நான் சினிமாவில் இருந்தாலும் அதை தாண்டி அதில் தான் எனக்கு இப்போ ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்குது, சந்தோஷமா இருக்கு. அது இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எப்படி முடியுதுன்னெலாம் கேட்பாங்க. நான் நிறைய உழைக்கிறேன். அதெல்லாம் கட்டணுங்கிறனால உழைக்க முடியுது. கலப்பைங்கிறது ஒரு சமுதாய அக்கறை கொண்ட ஒரு பேரு. கலப்பைன்னா நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க, இல்லை விவசாயிகளின் சின்னம். அந்த பேரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வர அதுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் தந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல அரசியல் சக்தி அதை கொண்டு வரணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. அப்போ நீங்க தாவேக்கால இணைந்து அங்க ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி உங்களுக்கு அழைப்பு வந்துச்சுன்னா போவீங்களா? அழைப்பு வந்தால் கண்டிப்பாக போவேன். இப்போ விஜய் கூப்பிட்டா யார் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் கூப்பிடக்கூடிய அளவுக்கு அவருக்கு கூட இருக்கவங்க பக்குவப்படுத்தணும். இப்படி ஒருத்தர் இது பண்ணுறாரு, அவருடைய செயல்பாடுகள்லாம் இப்படி இருக்குது, நம்ம கூப்பிட்டுக்கலான்னுட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும். அது எப்படி சொல்கிறாங்களா சொல்லலையா, சொல்லலைனாலும் நம்ம இயக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கலப்பை மக்கள் இயக்கம் என்னுடைய பணி என்றைக்குமே அது தெளிவாக போயிட்டு தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். பொதுவாக சினிமாவை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். ப்ரொடியூசராக அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது இப்போ நீங்கள் சொல்லி தான் நிறைய விஷயம் தெரிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.